பாடுறதுக்காகவே பிறந்தவர், சங்கீத சக்கரவர்த்தியா. எங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவரோட சரித்திரத்தை நீங்க எழுதிட முடியுமா என்ன? கேமரா முன்னாடி உட்காந்து சொல்ல முடியாத பல விஷயங்களும் உங்க சங்கீத சக்கரவர்த்தியோட வாழ்க்கையில நிறைய இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அத பத்தி மட்டும் பேசலையே. ஒரு உண்மையான கலைஞன் எதிர்பார்க்கறது வெறும் பணம் காசு இல்ல தம்பி. அவர் இறந்து 10 வருஷம் ஆயும் கூட ஆளுங்க இன்னும் அவரை ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல. இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட எல்லாருடைய ஞாபகத்திலே அவர் இருப்பாரு. இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னா உனக்கு புரியாது. அது சரி, எனக்கு அதெல்லாம் புரிய தேவையில்லைங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. வா வா, வர வேகத்தை பார்த்தா கோவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சச்சினோட கடன் எதுக்கு இங்க எழுதி வைக்கிற? போஸ்டர் அடிச்சு ஒட்ட வேண்டியதானே? வாங்கின காசை மறக்கிறவங்க இருக்கிறப்ப இப்படி எழுதி வைக்கிறதுல தப்பே இல்ல. கடன் கொடுக்கறதுக்கு ஆதாரம் வேணும். அதுக்காக தான் உங்க கண்ணு முன்னாடி நான் எழுதி வைக்கிறேன். அதுக்கு ஏமா செவுத்துல எல்லாம் கிறுக்கி வைக்கிற? இல்லைன்னா மட்டும் இந்த இடம் ரொம்ப சுத்தம். ஆக்சுவலா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இந்த சுவரையே ரொம்ப அழகா காட்டுது. இங்க இருக்கிற ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிகிற மாதிரி அதுவும் தன்னால அழிஞ்சு போக போகுது. கிறுக்கு இன்னும் என்ன வேணா கிறுக்கு. நான் அழியறதுக்காக எழுதல, பின்ன கணக்கு போட்டு வாங்கணுங்கிறதுக்காக தான் எழுதுறேன். ஏய், என்னது 400? நீ 360 தானே தந்த? ஓஹோ, பணம் கேக்குறப்ப போன்ல எந்த மாதிரி வழிஞ்ச? ராஜேஷ் கிட்ட 400 ரூபாய் கொடுத்தேன். என்னது? அவன் ஹாஸ்பிடல்ல 360 ரூபா தானே தந்தான். மீதி பணத்தை என்கிட்ட தரலையே. ஒருவேளை அத பாஸ்கர் அண்ணன் கையில தந்திருப்பானா? ஹலோ, அங்க கொடுத்தேன் இங்க கொடுத்தேன்னு மழுப்பன. சரி, இதை இப்ப தருவ. செக், பெரிய தொலைய போச்சே. இதுக்கு பேசாம கந்து வட்டியும் வாங்கல போல இருக்கு. அது சரி, இப்ப நான் உனக்கு தொல்லையா? வேணுங்கிறப்ப எந்த பினான்சியரும் உனக்கு கிடைக்கலையே. அப்ப கிடைக்கல. இல்லாத காசை எண்ணி கொடுத்திருக்கேன், இப்ப இழிக்கிறான். டேய், 2ல 1 முடிவு பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன். பணம் இப்ப தருவ. உன்னோட அசலுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு கொட்டி எல்லாம் தந்துடுற. என்ன தயவு செஞ்சு கேவலப்படுத்தாத. பணத்தை திருப்பி தரப்ப இந்தியன் ருபீஸ் ஆகணுமா இல்லனா அமெரிக்கன் டாலர்ஸா திருப்பி தரணுமான்னு சொல்லு. கிழிச்ச சுளிக்கிறோம். இனி பாஸ்கர் அண்ணா ஹாஸ்பிடல் பில் பே பண்ணணும்னு ஹோட்டலுக்கு போன் பண்ணிப்பாரு. பாய், நான் சொல்றத நீங்களும் கவனமா கேளுங்க. இந்த கணக்க மொத்தமா மாத்திக்காம இனி ஒரு பைசா கூட என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. ஏய், அந்த கறி துண்டை வச்சிட்டு போயிடு. மறுபடியும் கணக்கு எழுதுனல. கறி துண்டிய என்னோட கணக்குல எழுதிராத. ஏன்டா சும்மா எல்லாம் அந்த பொண்ணை போய் வெறுப்பேசுற? ஜாலிக்குதான், இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. அவளை பார்க்கும்போது எனக்கு தாரா தான் ஞாபகத்துக்கு வருவா. அந்த வெகுளித்தனம், குறும்பு. இவ வயசுல தாராவும் அப்படித்தான் இருந்தா. அந்த வழியா போகும்போது போய் பார்க்கலான்னு தோணும். ஆனா எங்க வாசல்லையே கழுகு மாதிரி நிக்கிறான் ஒரு கிறுக்கன். நானும் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்படி இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா என்னோட வேலையெல்லாம் நின்று போயிடும். திரும்ப நாளைக்கு வரேன். இன்னும் நிறுத்தலையா? கொஞ்ச நேரம் அதுக்கு ரெஸ்ட் கொடுங்களேன். சரியான ஸ்டீம் இன்ஜின். அந்த பக்கமா போயிட்டு இந்த பக்கமா வர்றாரு. வாயா வா. பாஸ்கர், என்னையா இது? உன்னை போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னால சச்சி. என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்ல? அவன் யாரு? அவங்க அப்பா சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்ன மிரட்டி பார்த்தா அது நடக்குமா என்ன? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பணத்துக்கு அவன் வேணும். கல்லு குடிக்கிறதுக்கும் கை செலவுக்கும் அவங்கிட்ட கை நீட்டி தலைய சொரிஞ்சுக்கிட்டே நின்னதை மறந்துடாத. அதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க அப்பன் தோல்ல கை போட்டுட்டு பல வருஷம் சுத்திட்டு இருந்தவன் இந்த தபேலா பாஸ்கர். என்னையா சொல்ற? அவங்க அப்பா எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை கொடுக்கணும். சும்மா குடிக்காத தம் அடிக்காதனா எப்படியா? ஒரு நாள் அவனுக்கு நான் மரியாதை என்னன்னு கத்து கொடுக்குறேன் பாரு. ஒரு அடி செவுல குடுத்தன்னு வச்சுக்க, அப்படியே பம்பர சுத்துற மாதிரி சுத்தி வருவான். சுத்தலன்னா சுத்த மாட்டேன். இல்ல சுத்துவேன். இல்லங்கறல்ல, சுத்துவேங்கறல்ல. தம்பி சச்சு, நீ எப்போ வந்தடா? வரும்போது சொல்லிட்டு வரக்கூடாதா? ராஜேஷ் உங்ககிட்ட கொடுத்த 40 ரூபாய் எங்க? எந்த தம்பி? எந்த 40 ரூபா? ஒழுங்கா அந்த படத்தை எங்க வர? யோன்னு கூப்பிட்ட நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, உன்னை சமைச்சிடுவேன். கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. நான் இங்கதான் நிப்பேன். இதான் என் இடம். இங்கதான் சௌரியமா இருக்கு. எங்க ஊதுங்க. வாயை திறந்து ஒரு தடவை ஊதுங்க. நான் இது வரைக்கும் யாரையும் ஊதுனது இல்ல தம்பி. ஊதுங்கன்றல. அந்த காசுக்கு தண்ணி அடிச்சிட்டீங்களா?
நீ என்ன ஆஸ்பத்திரியில சேர்த்து எவ்வளவு பணம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண, வேற யாராவது இப்படி செய்வாங்களாடா? எங்களுக்கு நீ உதவி செய்யலடா, வேற யாரு செய்வான்னு நினைச்சு பார்த்தேன். அப்பதான் உன் தம்பி 40 ரூபா கொடுத்தா அதை கொண்டு போய் குடிச்சிட்ட. நீ எனக்கு பையன் இல்லடா, எங்களுக்கு எல்லாம் பிறக்காத ஒரு அப்பன்டா. இந்த வருத்தத்தை நம்ம உடனே கொண்டாடணும். டேய் போய் ஆயுதத்தை எடுறா. பாபா தபலாவை எடு, கச்சேரி ஆரம்பிக்கலாம். அப்பாவோட சேர்ந்து நீங்க எல்லாரும் இப்படி கச்சேரி பண்ணி தான் இந்த மாதிரி உருப்படாத நிலைமையில இருக்கீங்க. தண்ணி அடிச்சு எக்கேடோ கெட்டு போங்க. அட்மிட் பண்றதுக்கு என்ன எதிர்பார்க்காதீங்க. ஓகே, தேங்க் யூ வெரி மச். வெல்கம். ஓ, இந்த ஆள் இங்க தான் சுத்திட்டு இருக்கானா? கவனிக்காம போக கூடாது. Don't worry. Lazy fellow. ரீமா நல்லபடி, நான் கீழே விழுந்துருவேன்ல. இதை கொஞ்சம் பிடிக்கலாம்ல பாட்டி? சும்மா இப்படியே உட்காந்துருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். கிராண்ட்பா பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு அவர் நினைப்பாவே இருக்கு. பையன் விசா அனுப்பியிருக்கிறதா ஃபோன் வந்ததா தானே நேத்து பார்த்தப்ப சொன்னாங்க. அது நேத்து சொன்னது. இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்மா அந்த பல்பை கொஞ்சம் எடுங்க. போறவங்க எல்லாம் போகட்டுமா, நமக்கு விதிச்சிருந்தா நாமளும் போவோம். இல்லைன்னா இங்க இருந்தே மேல போக வேண்டியதான். சொர்க்கத்துக்கு போகாம இறப்போம். நம்ம மண்ணு அதானே, அங்க போய் இறந்தா தான் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். Now I am 76 and your dad is 79. Our days are counted, you know. தாத்தா போன வேகத்துல திரும்பி வராரு. என்னாச்சுப்பா, கிளப்புக்கு போலியா? நோ, இன்னைக்கு விளையாடுனா சரிப்பட்டு வராது. என்னாச்சு தாத்தா? நேத்து ஆடி தொலைச்சதெல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு வீரப்பா போனீங்க. உன் கையில இருந்து கடன் வாங்கின 200 ரூபாயை நாளைக்கு விளையாடி நான் திருப்பி கொடுத்துறேன். இன்னைக்கு சகுனம் சரியில்லை. பேக்கர், he spoiled my mood. Baby, you get me some cold water. யார் பார்த்துட்டு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அட அதான் அந்த சச்சின் இருக்கானே, அவன் முகத்தை பார்க்கும்போது ஸ்டூபிட் இருக்கானே அவங்க அப்பன், அவனோட முகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த கசப்பான ஞாபகங்கள். இதெல்லாம் கொஞ்சம் மறக்க கூடாதா? எத்தனை வருஷம் ஆச்சு? மறக்கிறதா? I will never forget the devil's face. எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. Then how dare you will ask me to forget all? இந்தா இத சாராவுல ரூம்ல போய் ஏத்தி வை. சாரா என்ன பண்ற? நான் பார்க்கல. அவ ஒருத்தனால தான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இல்லனா இந்த நாட்டிலே இருந்து இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் எதையும் மறக்க மாட்டேன். சீக்கிரம் அந்த பாட்டில வாங்குங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. சார் ஆண்டி, என்ன ஒரே சத்தம்? அப்பா கோவத்துல இருக்காரா? வழக்கம் போலதான். இன்னைக்கு விளையாட போறப்போ எதிரில சச்சி வந்தானா. நம்ம ரவீந்திரநாத் சார் பையன்ல சச்சி. சச்சியை பார்த்தா தாத்தாக்கு சுத்தமா பிடிக்காது. ஆண்டி எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலையில இருந்து இங்கேயே தான் உட்காந்துருக்கீங்க. ஏதாவது டிசைன் போட்டீங்களா? எங்க போட்டீங்க? ஊசியை கையில வச்சு சும்மாவே உட்காந்துருப்பீங்க. போதும், எந்திரிங்க. டிசைன் எல்லாம் நாளைக்கு பண்ணலாம். நீ போமா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது சாஞ்சிரும். இந்த மரக்கிளைகளுக்கு நடுவுல வானத்துல நிறைய பறவைகள் பறக்கும். அது பறந்து பறந்து அப்புறமா காணாமலே போயிடும். அப்புறம் இருள் சூழ்ந்த வானத்துல அங்கங்க நட்சத்திரங்கள் தெரியும். அதுவும் இந்த மரக்கிளைக்கு அந்த பக்கம் இருக்கும். தூங்காம கண்ணிமைக்காம உங்களையே அது பார்த்துட்டு இருக்கும். அதானே சொல்ல வரீங்க?
நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள். இது எந்த சினிமால வர பாட்டு? 10ஆம் கிளாஸ்ல உனக்கு சினிமா பாட்டு வருதா? இது பாரதியாரோட கவிதை. இது கூட உனக்கு தெரியவே இல்ல? ஓஹோ, நீ கவிதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இத பத்தி எல்லாம் தெரியணும்னா எப்பவாவது ஸ்கூல் பக்கம் போயிருக்கணும். என்கிட்ட படிக்கிறேன்னு சொல்றதோட சரி, கூப்பிட்டா வராம எஸ்கேப் ஆயிடுறது. முதல்ல எக்ஸாம் மட்டும் வரட்டும், அப்ப தெரியும் நான் யாருன்னு. எப்பவும் புஸ்தகத்திலே முழுகி இருக்கிற உன்னை விட நான் அதிக மார்க் எடுக்கலன்னா பாரு. என் கூட எழுதும்போது கூட நீ இதைத்தான் சொன்ன, ஆனா படிச்ச அன்னைக்கு காணாம போயிட்டியா? ஓ, சகலகலா வல்லவர் உள்ளதான் இருந்தீங்களோ? ஏன் இன்னைக்கு பாட்டு கச்சேரியில எதுவும் கிடையாதா? சாப்பாட்டு கச்சேரி ஆயிடுச்சா? உள்ள ஏதாவது மிச்சம் இருக்கா இல்லையா? என்ன அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ பரீட்சைக்கு எத்தனை தடவை பணம் கொடுத்த? ஒவ்வொரு தடவை பரீட்சை நெருங்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவ. ஃபீஸ் கொடுக்கற பணம் தான் வேஸ்ட். என்னவோ இது மட்டும் தான் வேஸ்ட் மாதிரி பேசுறீங்க. அம்மா, படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் திறமைகள் வேணும். அதெல்லாம் தானே நமக்குள்ள வளருது. அதெல்லாம் நம்ம அடிச்சு பழுக்க வைக்க முடியாது. வேற எப்படி படுக்க வைக்கலாம்னு சொல்லு, அதையும் சொல்ல வேண்டியதானே? தம்பி சச்சின், என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சச்சி, வாங்க உட்காருங்க. இவர் திருநெல்வேலி மியூசிக் கிளப் சேர்ந்த ஆளுங்க. கிளப்போட ஜூபிலியும் அப்பாவோட பிறந்தநாளும் ஒரே நாளில் வந்திருக்கு. அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அது இல்லப்பா, அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியோட அப்பாவோட பாட்டை கேட்டு கச்சேரி நடத்தலான்னு இருக்காங்க. ஜேசுதாஸ் தலைமை தாங்குறாரு. ரவீந்திர மாஸ்டர் ப்ரோக்ராம்ன்றதுனால தாஸ் சார் வராம இருக்க மாட்டாரு. ரவீந்திர மாஸ்டரோட பையன் நல்லா பாடுவார்னு சையத் தான் சொன்னார். அவர் என்னதான் சொல்லியிருப்பாரு? நீங்க தப்பான ஆளுகிட்ட பேசுறீங்க, அப்படித்தானங்கய்யா? இல்லைங்கய்யா, தப்பான ஆளோட பேசல. அவங்க சச்சினை தான் பாட சொல்றாங்க. இது வரைக்கும் நான் பாடு யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல. இல்ல நீங்க கேட்டீங்களா? இல்ல. அப்படின்னா இந்த ஆளு சொல்றத நம்பி நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. நல்லா வந்தீங்க. இந்த பாருங்க, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. அதோட இந்த பாட்டு கூத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அன்னைக்கு எங்க அப்பா பாட்டு பாட்டுன்னு ஊரெல்லாம் சுத்தினதால தான் இன்னைக்கு நான் தெருவில் நின்றுட்டு இருக்கேன். இப்ப நானும் அவரை மாதிரி ஊர் ஊரா சுத்தி தண்ணி அடிச்சு குப்புற விழுந்து கிடக்கிறத பார்க்கணும்னு ஆசையா இருக்குல்ல? எதுக்காக இந்த கொலவெறி? பாத்ரூம்ல தனியா குளிக்கும் போது கூட பாட்டை முணுமுணுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிற என்ன உங்க அப்பா நினைச்சாலும் பாட வைக்க முடியாது. எதிர்க்க எதிர்க்க முதல்ல எதிர்க்கடா. இந்த ஆளோட பேச்சை கேட்டுட்டு எங்களை இன்சல்ட் பண்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தியா? அட்வான்ஸா வாங்கின பணத்தை திருப்பி கொடு, நாங்க இப்பவே கிளம்புறோம். அட்வான்ஸ் தந்தீங்களா? அது எதுக்கு? அது உன்னை எப்படியாவது பாட வச்சிடலாம்னு நினைச்சேன். அதனால இவங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டேன்பா. யோ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? பாட்டு பாடி சம்பாதிக்காம என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு பொறுக்கல. எங்களுக்காக எங்க அப்பா விட்டுட்டு போனதுல வெறும் கடனும் அவமானமும் தான். அது நான் சமாளிக்கிறது போதாது? அவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்கல, முதல்ல திருப்பி கொடு. அத நான் செலவு பண்ணிட்டேன் தம்பி. செலவு பண்ணிட்டேன்னா திருடியாவது கொண்டு போய் அவங்ககிட்ட அதை திருப்பி கொடு. இங்க வந்து நிக்காத. அண்ணா இங்க வாங்க. நீங்க இப்ப கிளம்புங்க, பணத்தை வீட்டுக்கு அனுப்புறேன். போயிட்டு வரோம். என் பொண்ணுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி 2 மாசம் ஆச்சு தம்பி. ஹாஸ்டலை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவேன்ட்டாங்க. வேற வழி இல்லாம தான். என்ன சொல்றீங்க? இதையே நீங்க என்கிட்ட முதல்லயே சொல்லல. ச்சே, இங்க ஏதாவது கைமாத்தா வாங்கி அனுப்பிருக்கலாம்ல. நான் சொன்னதுனால தானே அவன் நர்சிங் படிச்சிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. 1000 ரூபா தானே அனுப்பணும், அதை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். உன்னை எப்படியாவது பாட வைக்கணும்னு ஒரு நட்பாசையில ஓடி வந்தேன். பரவாயில்ல, வரேம்மா. ஒரு நிமிஷம். எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவ்வளவு பணத்தை இவர் அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கம்மல் அண்ணனுக்கு தாமா. இப்போதைக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லண்ணா, இல்லனாலும் தங்க கம்மல் போட்டு. நான் யாருன்னு காட்டுறேன். சரி, காட்டுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் காட்டிட்டியா? இதெல்லாம் ஒரு வேலைன்னு இதை போய் செஞ்சுட்டு இருக்கிய. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதுல டான்ஸ் வேற. வணக்கம் சார். வணக்கம். இவரை பத்தி தான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சார். சார் உட்காருங்க. தேங்க்யூ. எந்த வேலையை பத்தி சொல்ற? ஒரு சேல்ஸ்மேன் போஸ்ட் காலியா இருக்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க? அந்த வேலையை தான் இவருக்கு. ஓ, அதுவா? பிசினஸ்ல இப்ப டல்லா இருக்கியா? புது போஸ்டுக்கு ஆளே தேவையில்லை. இல்ல வந்து ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வேற ஆளை போட்டனே. ஆனா ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைக்கு பெருசா கஷ்டப்பட வேண்டியதில்ல. எதுக்கு சார் தம் கட்டுறீங்க? ஃப்ரீயா விடுங்க. நான் எப்பவுமே கேஷுவலா தான் சார் ட்ரெஸ் பண்ணுவேன். வேலை கிடைக்கணும்னா இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும்னு இவன் தான் சார் சொன்னான். பார்ட் டைம் ஒர்க் ஒன்று இருக்கு. நீ யாருன்னு யாருக்குமே தெரியாது.
டெய்லி 3 மணி நேரம் வேலை என்ன முடியுமா உன்னால? நிச்சயமா முடியும் சார். நீங்க எந்த வேலையை கொடுத்தாலும் நான் அதை செய்வேன். அது என்ன வேலை ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன் சார். சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் சார். நீங்க வேலையை கொடுக்கலன்னா கூட கேட்க மாட்டேன். சம்பளத்தை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம். இல்ல என் நிலைமை உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன். யோ இங்க வாயா வா. என்ன சார் கூப்பிட்டீங்க? உன் டியூட்டி முடிஞ்சிடும். முடிஞ்சதும் இந்த ட்ரெஸ்ஸை விட்டு கொடுத்துரு. சரி சார். செகண்ட் ஷிப்புக்கு மேத்யூக்கு பதிலா நம்ம இவருதான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ரெஸ்ட் வேணுமா? ஓகே. ஆரம்பத்துல கொஞ்சம் உடம்பு வலிக்கும்,